ஐவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி அப்ளிகேஷன் திரும்ப ப்ளே ஸ்டோரில் கொண்டு வரதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதை கேட்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இது அதே சமயத்தில் இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது எனக்கு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 80% உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இப்போ அப்ளிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுல 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த 4-5 மாதமாகவே நம்ம கம்பெனியில் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் சீக்ரெட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம கம்பெனிக்கும் நல்லது, நம்மளுக்கும் ரொம்ப நல்லது. அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட அந்த விஷயம் மட்டும் கிடையாதுங்க. இனி வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே நம்ம யாருக்குமே தெரியாமல் சர்ப்ரைஸாக தான் வரும். எப்போ வருதுன்னு தெரியாது. அந்த வரக்கூடிய டைம் கண்டிப்பாக வந்துடும் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாக பேமெண்ட் ப்ராசஸ் முடிக்க வரைக்குமே எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. கம்பெனியில் எப்போ பண்ணணுமோ அதை கரெக்டாக அந்த டைம் பண்ணிடுவார். நமக்கு எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து சேரும். அடுத்து ப்ளே ஸ்டோரில் ஆப் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டெய்லியுமே தரமான அப்டேட் ரொம்பவே நிறையா நம்மளுக்கு காத்துட்ருக்கு. யாருமே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம எம்டி சார் வீடியோவில் சொல்லுவார். மட்டும் இல்லைங்க, ப்ளே ஸ்டோரில் ஆப் வந்ததுக்கப்புறம் நம்ம எம்டி சார் டெய்லியுமே நம்ம கூட வீடியோவில் பேசுவார். அடுத்தடுத்து கம்பெனியோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்ல வருவார். கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் ஆப் கொண்டு வர தான் போகிறாங்க. இப்போ வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் யாருக்கும் தெரியாமல் இருக்குது. எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம், அடுத்து இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஷெட்யூல் போட்டு தான் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எந்த விஷயம் தெரியாமல் இருக்குது, அது நல்லது தான். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஏன் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் கொண்டு வர போகிறத இன்னும் யாருக்கும் சொல்லாமல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் சில விஷயங்கள், இன்னும் சில சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருக்கும். அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்கும் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ இந்த டேட்டில் ஆப் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லி நம்ம எதிர்பார்த்து ஏமாந்துட்டுருக்கூடாது. அதுக்காகவும் கூட இருக்கலாம். அடுத்து 2வதாக என்ன அப்படின்னா, இப்போ அப்ளிகேஷனை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஆப்பை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எந்த மெத்தட்லினா கவர்மெண்ட் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நவம்பர் மந்த் தீபாவளி முடிஞ்ச அந்த டைம்லேயே வந்து ஆப்லாம் ரெடி ஆயிருச்சு. அதுக்கடுத்து பொங்கலுக்கு வந்து ஆப் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளானாக இருந்துச்சு. பட் அப்போவும் வந்து பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது தைப்பூசம் அந்த டைமில் வந்து பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் இவ்வளோ தூரம் லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்கும். அதனால கூட இருக்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு ஒரு 5 முக்கியமான விஷயம் தேவை. அதனுடைய எல்லாமே ரெடியாக இருக்கணும் அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் ரெடியாக இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்களால் மட்டும்தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணுறதா இருக்குது. அந்த சில பிரச்சனைகளையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம எம்டி சார் இப்போவும் பல வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கம்பெனியை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்குண்டான ரொம்பவே அதிகமாக முயற்சிகளை எடுத்து வர்றாங்க. அடுத்து ஆப்லேயும் நிறையா விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஆப் மாதிரி விடுவாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், வரக்கூடிய புது ஆப்பில் கம்பெனியோட நேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கூட வரலாம். ஏன் அப்படின்னா, மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது கூட ஒரு வேர்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கலாம். மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் ப்ராப்ளம் ஆகி கேஸ் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால ஒரு வேளை வேறு ஒரு நேமில் வந்து கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் கூடிய விரைவில் நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வரும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஆப் வந்து லான்ச் ஆகலாம், இந்த மாதிரி மெத்தட்லாம் வரலாம், இப்படியெல்லாம் வரலாம், இவ்வளோ டைம் ஆகும் இப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ பிப்ரவரி 11 ஆப் கண்டிப்பாக வந்துருமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு என்னோடய கருத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் வரலாம், வராமையும் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்களை யோசிக்காமல் வந்து வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒருவேளை ஏன் வராமல் போகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னும் இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணல. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்கலாம். அது முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. பொங்கல் லீவ் டேஸ்லாம் வந்தனால பண்ண முடியாமல் இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியே போடாமல் எப்படி ப்ளே ஸ்டோரில் ஆப் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிக்கணும். ஒருவேளை எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னா மார்ச் 11க்கு இன்னொரு 20 டேஸ் பக்கம் இருக்குது. அதுக்குள்ளே கூட அவங்கனால அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் கொண்டு வரக்குண்டான முயற்சியை எடுத்துகிட்டு இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
இப்போ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடியே ப்ளே ஸ்டோரில் ஆப்பை கொண்டு வர்றது அவ்வளோக்கா சரியாக இருக்காது. நம்ம சாருக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் காலதாமங்கள் ஆகத்தான் செய்யும். இப்போ அடுத்து நம்ம டேரக்டர்ஸ் எல்லாமே முன்ஜாமீனில் வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வரக்கூடிய 22ஆம் தேதியோட 15 டேஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்குள்ளே வந்து ஷ்யூரிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கும். ஷ்யூரிட்டிலாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போவாங்க. அதை அப்ளை பண்ணாங்க அப்படின்னா 1 வீக் அல்லது ஒரு 10 டேஸ் 15 டேஸ் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ரொம்ப மாதக்கணக்கில் டைம்லாம் ஆகாதுங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 15 நாள் அப்படிங்கிறது ஒரு டைம் எடுத்துக்கும். ஏன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கு இந்த டைம் கண்டிப்பாக எடுத்துக்கும். கம்பெனியோட ஒரு பிளான் படி வரக்கூடிய 11ஆம் தேதி ஆப் லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு 20 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், அப்ரூவ்டு கிடைக்கணும். அப்போ தான் வந்து கொண்டு வர முடியும். இது சாத்தியமானால் நமக்கு ஆப் வந்து கண்டிப்பாக 11ஆம் தேதி வந்துடும். எல்லாருமே வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறது வந்துடும், ஆப் வந்துடும், 11ஆம் தேதி வந்துடும், தைப்பூசத்துக்கு வந்துடும். இல்லை வந்துட்டு இல்லை வராது, இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும், இன்னும் நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்ன தான் வேலை இருந்தாலும் இந்த 20 டேஸ்க்குள்ளே ஒரு வேளை எல்லா ப்ராசஸையும் முடித்தாங்கன்னா 11ஆம் தேதி உறுதியாக ஆப் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. சரி உறுப்பினர்களே, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.